நான் கண்ணகி நகருக்கு போய் பார்த்து கண்ணீர் விட்டேன். உண்மையிலே கண்ணகி நகர்ல கவர்மெண்டே அப்படி ஒரு வீட்டை கட்டி கொடுத்துருப்பாங்க, நான் கடவுள கூட நினைக்கிறேன். 8க்கு 12. ஒருவேளை இந்த நம்ம கண்ணனுடைய பையனை பார்த்துருக்கீங்களா? சிஐடி மால்ல போய்க்கிறா கண்ணனுடைய பையனை. ஆனால் என்ன என்னன்னா அங்கே இடிக்க அவனுக்கு. நீங்க பாருங்க, அவனோட நான் பேசுறேன்னா இப்படிதான் பேசணும். இப்படி நேரே பேசணும்னா இங்கதான் வரும், வயிற்றுக்கு தான் வரும். நம்ம யா உயரமே அவன் அப்படி ஒரு உயரமான ஆளு. அந்த மாதிரி ஆள் அங்கே கால் வீட்டு படுத்தான்னு வச்சுக்கங்க, இந்த பக்கமும் சோறு அந்த பக்கமும் சோறு. அது அங்க இருக்கிற மக்கள்லாம் உயரம் குறைவானவங்க என்னன்னு தெரியல. வனிதாகுமாரி தோழர் சொன்னீங்களா தோழர்? அப்படிதான் தோழர் கட்டி வச்சிருக்கான். 8க்கு 12 தோழர். எப்படி அது ஒரு வீடுன்னு அது ஒரு அதுலதான் கிச்சன் வேற இருக்கு. நான் அந்த கார்த்திகா வீட்டுக்கு போயிட்டு போட்டேன், எல்லாம் மாலையில போட்டோம், பாராட்டினா எல்லாம் பண்ணிட்டு இதுதான் வீடாங்க, இதுதான் வீடுனாங்க. இப்போ கிச்சன்லயே எங்க சமைப்பீங்கன்னா அந்த மூலையில ஒரு சின்ன கடப்பாக்கல் போட்டு, ஒரு சுவர ஓரமா ஒரு சின்ன கடப்பாக்கல் 1 அடியில ஒரு கடப்பாக்கல் போட்டு அது மேலதான் ஸ்டவ் வச்சிருக்காங்க. இந்த பாப்பா வாங்கி இருக்கிற அந்த மெடல் கப்பு பூரா இருக்கு பாருங்க, விளையாட்டு போட்டியில பெற்றது பூரா, அதை வைக்கிறதுக்கு அந்த வீடு பண்ணாது. அது மேல இந்த பக்கம் 4 பக்கமும் ஒரு பலகையை போட்டு, 4 பக்கமும் பலகையை போட்டு அது பூராவுமே அந்த சீல்டு அந்த கப்புகளை அடுக்கி வச்சிருக்காங்க. எப்படி வச்சிருக்க வேண்டியது? மற்ற பல வீட்டில் இருந்தா அது பெரிய ஷோகேஷ், அதுக்கு கண்ணாடி ஷோகேஷ் போட்டு ஊசி படாம பளபளப்பா எப்படி வச்சிருக்கிறான். ஆனால் அவ்வளவு கஷ்டப்பட்டு வெற்றி பெற்ற அந்த வீர மங்கையினுடைய அது போராடி பெற்ற அந்த சீல்டுகள் எல்லாம் புள்ளி படித்து அதை வைப்பதற்கே இடமில்லாத அளவுக்கு அந்த வீடு இருக்காது. அதனாலதான் நம்ம அன்னைக்கு கோரிக்கை எழுப்புறது, ஒரு நல்ல வீட்டை தமிழ்நாடு அரசாங்கம் அந்த குடும்பத்திற்கு வழங்க வேண்டும் என்கிற கோரிக்கையை தான் அன்னைக்கு நான் போன போது எழுப்போம். திரும்பவும் நம்ம முதலமைச்சரை பார்க்கிற போது அதை கட்டாயம் வலியுறுத்தும். அது அந்த அந்த குடும்பத்துக்காக மட்டுமல்ல, அங்கே இருக்கிற 25,000 குடும்பத்தினுடைய வீடுகளும் அப்படித்தான் இருக்காங்க. எப்படி ஒரு மனசாட்சி வேணாமா? இதுல மனிதன் வாழ முடியுமா? ஒரு குடும்பத்துக்கு, ஒரு நபருக்கு அல்ல, ஒரு பெட்ரூம்னாவே ஒரு 150 சதுரடியில இருந்தாலும் ஓரளவுக்காவது ஒரு டபுள் பெட்டு போய் வர்றதுக்கு, ஒரு குழந்தை குட்டி இருந்தால் சட்ட புதல் உடஞ்சி வர்றதுக்கு, அப்படி இருந்தாதான் ஒரு 150 ஸ்கொயர் ஃபீட்லயாவது ஒரு படுக்கை அறை என்பது இருக்க வேண்டும்.